பாவத்தை சுமக்கும் பாரதத்தின் தூய்மைக்கு மாதிரி காட்டிடுங்கள். பாவத்தை சுமக்கும் பாரதத்தின் தூய்மைக்கு மாதிரி காட்டிடுங்கள். சுத்தம் பண்ணப்படாத தேசமே, சுத்திகரிக்க உன்னை தருவாயோ. திறப்படாத தேசமே, நீதியின் வஸ்திரம் தரிப்பாயோ. ஹல்லேலூயா. அள்ள அள்ள குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவில் இணையில்லாத அன்பு. அள்ள அள்ள குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவில் இணையில்லாத அன்பு, என் இயேசுவில் இணையில்லாத அன்பு. அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு, பெயரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவில் இணையில்லாத அன்பு. அபிஷேகித்த அன்பு, என்னை அதிசயமாய் நடத்தி வந்த அன்பு, என்னையும் அபிஷேகித்த அன்பு, என்னை அதிசயமாய் நடத்தி வந்த அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. கைவிடாமல் நடத்திய அன்பு, என்னையும் நினைத்த அன்பு, என்னை கைவிடாமல் நடத்திய அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. அள்ள அள்ள குறையா
என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு அள்ள அள்ள குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, அள்ள அள்ள குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி பாடலை போய், ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே கோடி ஸ்தோத்திரம், என்னை அதிசயமாய் நடத்தி வந்தீரே 1000 ஸ்தோத்திரம் 10000 ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை உள்ளத்தின் ஆழத்தில் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கண்ணீரோடு கூட இந்த பாடலை பாடலாம். ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே கோடி ஸ்தோத்திரம் என்று பாடுவோம். ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே கோடி ஸ்தோத்திரமே, என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே 1000 ஸ்தோத்திரமே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே கோடி ஸ்தோத்திரமே, என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே 1000 ஸ்தோத்திரமே, 10000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே கோடி ஸ்தோத்திரமே. என் முன்னே சென்றீரே, என் பயணத்தை காத்தீரே, என் முன்னே சென்றீரே, என் மகிமத்தை காத்தீரே, மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே, மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே கோடி ஸ்தோத்திரமே. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே, பாதைகள் நீயாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே, பாதைகள் நீயாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே,
கோடி ஸ்தோத்திரமே. விளக்கை ஏற்றினீரே, என் இருளை அகற்றினீரே. என் விளக்கை ஏற்றினீரே, என் இருளை அகற்றினீரே. எதிரியன் கண்கள் முன்பாக என் தலையை நிமிரச் செய்தீரே. எதிரியன் கண்கள் முன்பாக என் தலையை நிமிரச் செய்தீரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. உள்ளங்கையில் என்னை வரைந்து வைத்தீரே. உள்ளம் கையில் என்னை வரைந்து வைத்தீரே. நீ என் தாசன் என்றீரே, உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே. நீ என் தாசன் என்றீரே, உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் ஒரு நிமிடம் எழும்பி நின்று வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின நம்முடைய தேவனை மனப்பூர்வமாக தொழுது ஸ்தோத்தரிக்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன், இருக்கிறவராக இருக்கிறவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், கூப்பிடுகிற அனைவருக்கும் உதவி செய்கிறவர், ஒருவரையும் புறம்பே தள்ளாதவர், மனிதனுடைய இருதயத்தின் யோசனைகளை வரையறுக்கிறவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், மகா பயங்கரமானவர், பராக்கிரமசாலியானவர், இல்லாததை இருக்கச் செய்கிறவர், ஆதியும் அந்தமுமாயிருக்கிறவர், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறவர், நமது வலது பக்கத்திலே நமக்கு நிழலாக இருக்கிறவர், நமது வலது கரத்தை பிடித்திருக்கிறவர், நமக்காக யுத்தம் செய்கிறவர், நமக்காக சிலுவை சுமந்தவர், நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டவர், துக்கங்களை சுமந்தவர், இரத்தத்தை சிந்தினவர், மீட்பை தந்தவர். ரெண்டு கரங்களையும் கூப்பி, இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன் அப்பா சொல்லுங்களேன். ரெண்டு கரங்களையும் கூப்பி ஜெபம் பண்ணுங்க.
ஆண்டவருடைய சமூகத்தில் உங்க 2 கரங்களையும் கூப்பி, இயேசுவே நான் உங்களை நேசிக்கிறேனப்பா, நீர் ஒருவரே எங்கள் தேவன், நீர் ஒருவரே எங்களை சிருஷ்டித்தவர், கர்த்தாவே தாயின் கருவிலிருந்து எங்களை நீங்க பிரித்தெடுத்தவர், இந்த திருநெல்வேலி NGO காலனி A பகுதியில் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறவர், எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவர். நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, முழு மனதோடு துதிக்கிறோம். நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் இரட்சகர், நீரே எங்கள் வாழ்வாதாரம். நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. நீர் மிகவும் பெரியவர், துதிகளுக்கு பாத்திரர், தூயாதி தூயவர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரமே, துதியே துதியே துதித்திடுவேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரமே, துதியே துதியே துதித்திடுவேன். அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியா திருப்பேனோ. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அல்லும் பகலும் நித்தியமாய், அல்லும் பகலும் நித்தியமாய், அன்பே உமையும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். தீயோ நம்புகள் தாக்காதே, எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். தீயோ நம்புகள் தாக்காதே, எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். தேவா நீர் உந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தேவா நீர் உந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தீதணுகாதும் மறைவினிலே, தீதணுகாதும் மறைவினிலே, தேடி உமதடி தங்கிடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, இன்றும் என்றும் துதித்திடுவேன். மகாதிசயங்களை செய்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் மாலை வேளையிலும் உங்க ஆலயத்துக்கு அழைத்து வந்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோடு கூட பேச வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய மகிமையை நாங்கள் காண வேண்டும், கர்த்தருடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர வேண்டும், நாங்கள் உணர்வடைய வேண்டும், நாங்கள் கர்த்தருக்குள் வளர வேண்டும், நாங்கள் கர்த்தருக்குள் வேறுவிட வேண்டும், கர்த்தருக்குள் உயர வேண்டும், கர்த்தருக்குள் கனி கொடுக்க வேண்டும், கர்த்தருக்காக சாட்சியாக வாழ வேண்டும், இயேசு எங்களிலிருந்து வெளிப்பட வேண்டும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தந்தரள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருடைய இருதயங்களையும் நல்ல நிலமாக மாற்றுங்கப்பா. இயேசுவின் இரத்தத்தினாலே நல்ல நிலமாக மாற்றுங்க. இன்று நாங்கள் தியானிக்கிற வசனங்கள் எங்கள் ஆத்துமாவுக்கு பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க, வெற்றி பெற கிருபை செய்யுங்க. துதி கன மகிமை எல்லாம் உங்களுக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலும் ஆலயத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை அவருடைய அநாதி சிநேகத்தின்படியே அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அன்போடு ஆலயத்திலிருந்து வாழ்த்துகிறோம். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் இந்த நாளிலும் நீங்கள் வந்திருக்கிறீர்கள், ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல போகிறீர்கள். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 11ஆம் வசனத்திலே
கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லெச்சை அவர்களுக்கு உண்டாகும். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தையை தான் நான் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அனுகூலமான துணையாக இருக்கிறார். மோசே மரித்த பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்வதற்கு யோசுவாவுக்கு அந்த வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். மோசே மூலமாக பிரதிஷ்டை பண்ணப்பட்டு அபிஷேகிக்கப்பட்டு ஆலயத்திலே பிரதான ஆசாரியர்கள் எல்லாருக்கும் முன்னாகவும் எல்லா சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களையும் வழிநடத்துவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பை பெற்றார். வாய்ப்பை பெறும்போது அவர் பயப்படுகிறார். லட்சக்கணக்கான ஜனங்களை நான் பத்திரமாக கானான் தேசத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டுமே, எனக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதே, இந்த 12 கோத்திரத்தாருக்கும் அங்கே இருக்கிற கானான் தேசத்தை அழகாக பிரித்து பங்கிட்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமே, மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறதே, இதை நான் எப்படி செய்ய போகிறேன் என்று நினைக்கும் போது யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே கர்த்தர் யோசுவாவோடு கூட பேசுகிறார். நீங்கள் யோசுவாவின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே 5வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தர் யோசுவாவோடு கூட பேசுகிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே, திகையாதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொறுப்பை நான் எப்படி செவ்வனே செய்ய முடியும்? மோசேயை போல எப்படி நான் சாந்த குணமுள்ளவனாக இந்த ஜனங்களை வழிநடத்தி செல்ல முடியும்? எப்படி இந்த ஜனங்களுக்கு இந்த தேசத்தை பங்கிட்டு கொடுக்க முடியும் என்று பயப்படும் போது, இருதயத்தில் திகைக்கும் போது, கர்த்தர் இருதயத்தை ஆராய்கிற தேவன் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். இந்த தேசத்தை நீ ஜனங்களுக்கு பங்கிடுவாய். நீ இந்த மாதிரி செய்யணும்னு சொன்னா மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி நடந்து கொள்ள மாத்திரம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதை விட்டு வலது இடதுபுறம் சாஞ்சிடக்கூடாது. நீ கவனமாயிரு, நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தையின்படி நடந்து அநேக பிரச்சனைகள், இக்கட்டுகள், சோதனை காலங்களிலும் பின்வாங்காமல் கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அவர் என்னை கைவிடவே மாட்டார். நிச்சயமாகவே அவர் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். அதுவரைக்கும் என்னை அவர் கைவிட மாட்டார். வாக்கு தத்தம் தந்தவர், வாக்கு மாற மாட்டார். நான் முதிர் வயது மட்டும் நான் உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், தப்புவிப்பேன், பாதுகாப்பேன் என்று சொன்ன தேவன் அவ்வாறே உங்களை வழி நடத்துவார். இந்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் பற்றி கொண்டு நாம் கர்த்தரிடத்திலே முன்னேற வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசி இதே வார்த்தை தான் சொல்லுகிறார். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தையை சொல்வதற்கு முன்னதாக அந்த எரேமியா 19ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் தியானிக்க வேண்டும்.
எரேமியா 19ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசிக்கு வந்து, இந்த ஜனங்கள் சீர்கட்டு போனார்கள், வழி விலகி போனார்கள், சுற்றி இருக்கிறவருடைய ஜனங்களுடைய வழிபாடுகளின்படி நடக்கிறார்கள், விக்கிரக ஆராதனைக்கு நேராக கடந்து செல்லுகிறார்கள், வேசித்தனத்துக்கு நேராக கடந்து செல்லுகிறார்கள், என் வழியை விட்டு வலதுபுறம் சாய்கிறார்கள், இடதுபுறம் சாய்கிறார்கள். அதனால இந்த ஜனங்கள் சிறைப்பட்டு போகிறாங்க, இவங்க பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போறாங்க, அங்கே அடிமைகளாக இருக்க போறாங்க, இந்த ஜனங்களுக்கு புத்திமதி சொல்லு அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசிக்கு வரும். எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே ஜனங்களுக்கு போய் சொல்லுவார். அவர் ஜனங்களை பார்த்து பயப்படவில்லை. இந்த ஜனங்கள் என்ன நினைப்பார்களோ, யோனா கூட ஜனங்களை, நினிவே ஜனங்களை பார்த்து பயந்து விட்டார். நினிவேக்கு போய் செய்திகளை சொல்லுன்னு சொல்லும்போது அந்த ஜனங்கள் முரட்டாட்டம் உள்ளவர்கள், எப்படியாவது ஊழியம் தானே செய்யணும், ஆண்டவருக்கு ஊழியம் தானே செய்யணும். அவர் நினிவேக்கு போய் சொன்னா, சரி இன்னொரு பட்டணத்துக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லி எங்க போயிட்டாரு? தர்சீசுக்கு போயிட்டார். ஆனா கர்த்தர் விடவே இல்லை. அங்க ஒரு திமிங்கலத்துக்கு கட்டளையிட்டு, அங்க கடல்ல கொந்தளிப்பை ஏற்படுத்தி, திரும்பவும் அதே இடத்துல அந்த நினிவே பட்டணத்துக்கு கொண்டு வந்து கரையில கொண்டு வந்து கக்க வச்சு கர்த்தருடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. இன்னைக்கு ஜனங்களை பார்த்து பயப்படுகிற ஊழியக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க என்ன நினைப்பாங்களோ தெரியலையே, இவங்க என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே. ஊழியக்காரங்களே பயப்படுறாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவதற்கு பயப்படுறாங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை வெளிப்படுவதற்கு பயன்படுறாங்க. ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது, அதை நல்லா கவனிச்சுக்கங்க. பல வருடங்களுக்கு முன்பு ஒரு வால் போஸ்டர், அது நம்முடைய கர்த்தருடைய வசனத்தை ஏந்திய ஒரு வால் போஸ்டர், 2 வசனம் கையில், ஒரே வசனம் 2 வால் போஸ்டர், ரெண்டையும் கையில் வச்சுட்டு ராத்திரி 10 மணிக்கு எங்க ஊர்ல ஒரு நண்பர், இதை எங்க ஓட்ட, சபாநாயகர் வீட்டுக்கு வாசல்ல எதிர்க்க ஓட்டுனா அவர் சண்டைக்கு வந்துடுவார், பஸ் ஸ்டாண்ட்ல ஓட்டுனா இந்த ஆளு சண்டைக்கு வந்துடுவார், இங்க வந்தா இவர் சண்டைக்கு வந்துடுவார். எங்கேயும் ஒட்ட முடியாத, யாரையோ குத்துன மாதிரி இருக்கிற அந்த வசனம், வேத வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இந்த வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவர் அப்படியே சொல்றார், எங்கேயும் ஒட்ட முடியலையே, அப்ப அந்த 2 வசனத்தையும் கொண்டு வாங்க, எங்க வீட்டு பக்கத்துல அந்த பக்கம் ஒரு சுவர்ல இந்த பக்கம் ஒரு சுவர்ல என்ன செய்வோம், ஒட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி வாங்கி ஒட்டிட்டோம். ராத்திரி 11 மணி வசனத்தை வாங்கி ஒட்டியாச்சு. ஒட்டி அடுத்த நாள் காலையில பார்த்தா எங்க சர்ச்சு, எங்க தெருவுக்கு பேரு CSI கோயில் தெரு. அங்க இருக்கிற அத்தனை பேரும் கிறிஸ்தவங்க, புறமதஸ்தர்கள் யாரு கூட கிடையாது. அங்கதான் இந்த வசனத்தை ஒட்டியிருக்கோம். வசனத்தை திரும்பி பார்த்தவங்க அடுத்த நாள் காலையிலே ஒரு பெருள் திரளால கூடிட்டாங்க. யாரோ வேண்டுமென்றே இந்த வசனத்தை அங்க ஒட்டியிருக்கிறாங்க, யாரோ திட்டமிட்டே இந்த வசனத்தை ஒட்டியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த வசனம் அவர்களோடு கூட பேசுகிறது. அது என்ன வசனம்னு கேட்குறீங்களா? அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. அதுதான் வசனம். இந்த வசனம் அவங்களை குத்துது. எப்படி குத்துது? அப்போ இந்த தெருவில் இருக்கக்கூடிய எல்லாரும் அநியாயக்காரங்களா? வேணும்னு வந்து ஒட்டிட்டு போயிருக்கிறாங்க. உடனே அதுல ஒருத்தர் கிழிக்க பாக்குறாரு, அந்த வால் போஸ்டரை கிழிக்க முடியல, நல்ல பசை போட்டு ஒட்டியிருக்கிறாங்க. நான் தான் ஒட்டினேன். உடனே ஒருத்தர், அதுல ஒரு அறிவாளி, ஒரு கல்லை எடுத்தார், முதல் எழுத்து அப்படியே கல்லை வச்சு சுரண்டி எடுத்துட்டார். இப்போ வாசித்து பாருங்க, நியாயம் செய்கிறவன் தான் செய்த நியாயத்துக்கு ஏற்றபடி பலனை அடைவான். அந்த முதல்ல உள்ள ஒரு எழுத்தை சுரண்டிட்டார், பின்னாடி உள்ள ஒரு எழுத்தையும் சுரண்டிட்டார். இப்ப பார்த்தா நியாயம் செய்கிறவன் தான் செய்த நியாயத்துக்கு ஏற்றபடி பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. 2 வசனமும் ஒன்றுதான், ஒரே கருத்தை தான் சொல்லுது. வேத வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள இன்னைக்கு தயங்குகிறாங்க மக்கள். சில சர்ச்சில் போய் நாம செய்திகளை கொடுக்கும் போது ஒருத்தர் வந்து அன்னைக்கு சொல்றாரு, இந்த வார்த்தை அவரை குத்தி இருக்கும், நீங்க பேசின வார்த்தை அவருக்கு சரியான வார்த்தை. இப்ப நான் சொன்னேன், நான் உங்களுக்காக பேசினேன், அவருக்காக பேசலையே. இன்னைக்கு எல்லாரும் வேத வசனங்களின்படி அது நல்லதுன்னா, அவளுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைன்னா எனக்குன்னு ஏற்றுக்கொள்றாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சரியில்லைன்னா இது பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுக்குறாங்க. எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தை அப்படியே போய் சொல்றாரு, நீங்க அடிமைப்பட போறீங்க, நீங்கள் பாபிலோனுக்கு கொண்டு போட போறீங்க, அங்கே மரிக்க போறீங்க, இந்த கானான் இந்த சுதந்திரமான தேசத்தை விட்டு நீங்க போக போறீங்க. காரணம், உங்களுடைய செயல்பாடுகள் சரியில்லை, நீங்க விக்கிரக ஆராதனை செய்றீங்க, நீங்க விபச்சாரத்துக்கு நேராக போறீங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது இல்லை,
கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் வருகிறது, இப்படியே நடக்கும், கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொன்ன உடனே 20ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரதான ஆசாரியர், அந்த எரேமியா 20ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல பார்த்துருங்க, கர்த்தருடைய ஆலயத்து பிரதான விசாரணை கர்த்தனுமாகிய பஸ்கூர், ஆலயத்தில் ரொம்ப முக்கியமானவங்க, பிரதான விசாரணை கர்த்தனுமாகிய பஸ்கூர் கேட்டபோது எரேமியா தீர்க்கதரிசியை பஸ்கூர் அடித்து அவனை கர்த்தருடைய ஆலயத்திலே பென்யமீன் கோத்திரத்தாரை சேர்ந்த மேல் வாசலில் இருக்கும் காவல் அறையிலே போட்டான். கர்த்தருடைய வார்த்தை உண்மையாய் சொன்ன ஊழியக்காரருக்கு என்ன கிடைச்சது? அடி கிடைச்சது. ஆனா வேத வசனம் சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். மனிதர்களுக்கு பயப்படாதிருங்கள், உயிரை எடுக்கிறவர்களுக்கு பயப்படாதிருங்கள். இந்த உயிரை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறவருக்கு நீங்க என்ன செய்யணும்? பயப்படணும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்ல பயப்படாதிருங்கள், சுவிசேஷம் சொல்ல பயப்படாதிருங்கள். ஒருவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்குள்ள வித்தியாசத்தை காண்பிப்பேன் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு பிரியமானபடி நாம் ஊழியம் செய்தால், பார்வைக்காக மனிதர்களுக்காக அல்ல, வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். காணிக்க கொடுக்கிறீங்களா? இவர் பார்க்கட்டும், என் பேர் இந்த ஆலயத்தில் தொனிக்கட்டும், இவர் இதை செய்தார்னு இருக்கட்டும், அப்படி அல்ல. நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன். ஒருத்தருக்கு உதவி செய்றீங்களா? நான் கர்த்தருக்காக செய்கிறேன். நீங்க ஒருவருக்காக வேலை செய்ய போறீங்களா? நான் கர்த்தருக்காக செய்கிறேன். செய்து பாருங்க, உங்களுடைய பலன் மிகுதியாக இருக்கும். அல்லேலூயா. அவர் நல்லவர். உண்மையாய் ஊழியம் செய்த எரேமியா தீர்க்கதரிசி அடி வாங்குகிறார். மறுநாள் காலையிலே அவரை வெளியே விடுகிறார்கள். வெளியே விடும்போது கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக அந்த அடித்த நபரை பார்த்து சொல்லுகிறார், என்ன ஆகும் என்று சொன்னால் 4வது வசனத்தை பார்க்கும்போது, மேலும் கர்த்தர், இதோ நான் உன்னையும் உன் எல்லா சிநேகிதரையும் பயத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உன் கண்கள் காண இவர்கள் சத்துருக்களின் பட்டயத்தால் விழுவார்கள். யூதா அனைத்தையும் நான் பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பேன். அவன் அவர்களை சிறைப்படுத்தி சிலரை பாபிலோனுக்கு கொண்டு போய் சிலரை பட்டயத்தால் வெட்டி போடுவான். கர்த்தருடைய ஊழியக்காரன் மேல கை போட்டவனுக்கு என்ன வருதுன்னா, உன்னையும் உன் சிநேகிதரையும் பயத்துக்கு ஒப்பு கொடுப்பேன். காலமெல்லாம் நீங்க பயந்தே வாழ்வீங்க, நீங்க பயத்தால சாவீங்க, நிறைய பேர் அடிமையாகப்படுவீங்க, நிறைய பேர் கொலை செய்யப்படுவாங்க. எல்லாத்தையும் பார்த்து நீ பயப்படுவாய். கர்த்தருக்கு விரோதமான பாவத்தை நான் செய்துட்டேன், நீ அனுதினமும் நீ பயப்படுவாய். கர்த்தருடைய வார்த்தை வந்தது. கர்த்தருடைய வார்த்தை வந்தாலும் எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஒரு கலக்கம். நான் ஊழியம் செய்து எனக்கு என்ன கிடைக்குது? நான் ஏன் இப்படி செய்யணும்? நான் இனி கர்த்தருடைய வார்த்தையை பேச மாட்டேன், நான் அமைதியா இருக்க போறேன். நான் கர்த்தர் சொன்ன வார்த்தையை தான் சொன்னேன், என்னை யாரும் அங்கீகரிக்கல, எனக்கு ஒரு நன்மையும் எனக்கு கிடைக்கல, அடிகளும் நிந்தைகளும் அவமானமும் தான் கிடைக்குது. அதனால நான் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்ய மாட்டேன், நீ பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறார் எரேமியா தீர்க்கதரிசி. அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா 9வது வசனத்தில் பாருங்க, ஆதலால் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கவனிங்க. நான் பேசினது முதற்கொண்டு கதறுகிறேன், கொடுமை என்றும் பாழ்கடிப்பு என்றும் சத்தமிட்டு கூறுகிறேன். நான் கூறின கர்த்தருடைய வார்த்தை நாள்தோறும் எனக்கு நிந்தையும் பரிகாசமும் ஆயிற்று. ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்னியை போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமற் போயிற்று. ஊழியம் செய்ய வேண்டாம்னு நினைக்கிறேன், இனி எதுவும் வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம், நான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய எலும்புகளுக்குள்ள இருந்து என்னை உந்தி தள்ளுகிறது. என்னால கர்த்தருக்கு ஊழியம் செய்யாம என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், இந்த உலகத்துல கர்த்தருக்கு சாட்சியாக வைக்கப்பட்டிருக்கிறவன். இந்த NGO காலனி ஏ பகுதியில நான் கர்த்தருடைய பிள்ளையாக வைக்கப்பட்டிருக்கிறவன். நான் கர்த்தருக்காக ஏதாகிலும் செய்யணும்,
அந்த எண்ணம் நம்முடைய இருதயத்தில் வந்துகிட்டே இருக்கணும். அப்படி வந்ததுனால கர்த்தருடைய வார்த்தை மீண்டுமாக எரேமியாவுக்கு வந்து ஒரு விசுவாசம், ஒரு தைரியம் வருது. என்ன தைரியம் வருது தெரியுமா? அதுதான் 11வது வசனம். நீங்க முதல்ல வாசித்த வசனம், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு கூட இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள், மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகும். இப்போ ஆண்டவர் இருதயத்தில் பேசிட்டார். அவருக்கு ஒரு விசுவாசம் வந்துடுச்சு, ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. அவர் சொல்லுகிறார், யார் என்னை துன்பப்படுத்தினா என்ன, யார் என்னை அவமானப்படுத்தினா என்ன, யார் என்னை ஒதுக்கி தள்ளினால் என்ன, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். என்னை யாரெல்லாம் மேற்கொள்ளணும்னு நினைச்சாங்களோ, என்னை யாரெல்லாம் துன்பப்படுத்தணும்னு நினைச்சாங்களோ, என்னை யாரெல்லாம் அழித்து விட வேண்டும் என்று நினைத்தார்களோ, அவர்கள் காரியம் வாய்க்காமல் வெட்கப்படுவார்கள். இருதயத்தில் கர்த்தர் பேசுகிறார், விசுவாசம் உள்ள வார்த்தை வருது, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் அனைவரும் பயங்கரமான பராக்கிரமசாலியாக கர்த்தர் அன்று எரேமியாவோடு கூட இருந்தது போல அவர் என்னோடு கூட இருக்கிறார். நிச்சயமாகவே என்னை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அது என்னை மேற்கொள்ள முடியாது. என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் தான் இடறுவார்களே தவிர நான் இடறி விழ மாட்டேன். இந்த வியாதி என்னும் துன்பம் என்னை மேற்கொள்ள முடியாது. இந்த கடன் பிரச்சனை என்கிற துன்பம் என்னை மேற்கொள்ள முடியாது. இந்த தூக்கம் வரல, இரவுல எனக்கு ஒரு பயமா இருக்கிறது, பயம் கலந்த சூழ்நிலை என்னை மேற்கொள்ள முடியாது, என்னை துன்பப்படுத்த முடியாது, என்னை அடிமைப்படுத்த முடியாது. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசித்தால் அடிமைத்தன சங்கிலிகள் எல்லாம் இன்றே உடைக்கப்படும் இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. அவர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சகலத்தையும் நேர்த்தியாக செய்து வைத்திருக்கிறார். அதை அதினதின் காலத்திலே செய்து வைத்திருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு அவர் மேல் விசுவாசம் வைத்து நம்பிக்கையாக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. வேதவசனம் சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ சொல்லுங்க ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது நன்மைகள் குறைவுபடுதா சிந்திச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது நன்மைகள் குறைவுபடுதுன்னு சொன்னா நாம கர்த்தரை சரியா தேடலன்னு தான் அர்த்தம். நாம கர்த்தரை சரியா தேடி இருந்தோமானால் வேத வாக்குத்தத்த வசனங்கள் அனைத்தும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் தான் இருக்கிறது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்ப ஏன் என் வாழ்க்கையில் இந்த நன்மை குறைவுபடுது? இந்த ஆசீர்வாதம் ஏன் என் வீட்டுக்குள்ள வரல? இந்த நன்மைகளை ஏன் காத்திருக்கிற எனக்கு கிடைக்க மாட்டேங்குது? என்னுடைய நன்மைகள் எல்லாம் வேற எங்கேயோ போகுதே. நான் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறேனே, நான் கவலையோடு இருக்கிறேனே, கண்ணீரோடு இருக்கிறேனே, துன்பத்தோடு இருக்கிறேனே, பயத்தோடு இருக்கிறேனே. என்ன காரணம்? நான் கர்த்தரை தானே தேடுறேன். தேடுகையில் ஏதோ ஒரு குறை இருக்குது. வேதவசனம் ஒரு நாளும் போய் சொல்லாது. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார் என்றுதான் விசுவாச வார்த்தை சொல்கிறது. அப்போ தேவைகளோடு இருக்கக்கூடிய ஜனங்கள் கர்த்தரை தேடும் போது அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்க, விசுவாசத்தோடு தேடுங்க, நம்பிக்கையோடு தேடுங்க, முழு இருதயத்தோடு தேடுங்க. வேதவசனம் சொல்கிறது, என்னை முழு இருதயத்தோடு தேடினீர்களாகில் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அவர் நல்லவர், அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி, அவருடைய பிள்ளைகளுக்காக மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறவர். நமக்காக அவர் வாக்கு தத்தங்களை வைத்திருக்கிறார். உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். என்னை யாராவது துன்பப்படுத்தினா அவரை துன்பப்படுத்தினதா சமம். என்னை என் மேல யாராவது கை போட்டா அவர் மேல் கை வைத்ததாக சமம். என் மீது யாராவது அவதூறுகளாக பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்வார்களானால் வேதவசனம் சொல்லுகிறது, என் நிமித்தம் உங்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்வார்களாகில் நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். யார் திட்டுனா என்ன, யார் அவமானப்படுத்தினா என்ன, நான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், நான் விசுவாசத்தோடு இருக்கிறேன். நிச்சயமாகவே கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார் என்று நாம் விசுவாசித்தா
இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒரு நாள் நாம் என்ன செய்ய மாட்டோம், காண மாட்டோம். தம்முடைய பிள்ளைகளுக்காக மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறவர், மகா வைராக்கியம். தன்னுடைய பிள்ளைகள் மீது யாரும் கை போட விட மாட்டார். சத்துருக்களின் இஷ்டத்துக்கு அவர்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். இதோ இஸ்ரவேலை காக்கிற நம் ஆண்டவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. வேதவசனம் சொல்லுகிறது, ஒரு நாளும் கைவிட மாட்டார். இந்த நாளிலே 2 சம்பவத்தை நாம வேதத்தின் அடிப்படையில் தியானிச்சு, அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் எப்படி பயங்கரமானவராக இருக்கிறார், பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்கிறார், அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் எப்படி யுத்தம் செய்கிறார், ஆண்டவரை நம்பி வந்த பிள்ளைகளுக்கு அவர் எப்படி அரணான கோட்டையாக இருக்கிறார் என்பதை தியானிக்கும் போது நமக்குள்ளே விசுவாசம் கொழுந்து விட்டு எரியும். இப்படிப்பட்ட ஆண்டவரை தானே நானும் வணங்குகிறேன். இனி தீமை என்ன அணுக முடியாது, இனி வாதை என் கூடாரத்தை அணுக முடியாது, இனி பொல்லாப்பு எனக்கு வராது. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்கிறார். அவர் எனக்காக யுத்தம் செய்கிறார். என் மேல் வருகிறவர்களை ஒரு வழியாய் வந்தால் 7 வழியாய் துரத்திவிட மடங்கடிப்பார். இந்த விசுவாசத்தோட நீங்க சென்று பாருங்க. நீங்க என்ன தேவைகளோடு இருக்கிறீங்களோ அந்த தேவைகளை கர்த்தர் உங்களுக்கு அதிசயமாக செய்வார். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் எப்படி பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருந்தார் என்பதை நாம பார்க்க முடியும். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு வரக்கூடிய பாதையில செங்கடல் குறுக்கே வருகிறது. இந்த செங்கடலை கடந்து அவர்கள் செல்ல வேண்டும். மிகப்பெரிய தடை, முன்னேற்றத்திற்கான ஒரு தடை. கானான் தேசத்துக்கு போவதற்கு தடையாக செங்கடல் குறுக்கே நிற்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தான் வழிநடத்தி செல்லுகிறார். பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மிகப்பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும், மிகப்பெரிய அந்த எகிப்து தேசத்தில் அந்த ராஜாவினிடத்தில், எகிப்து பார்வோனிடத்தில் மிகவும் பெரிய பெரிய காரியங்களை, அதிசயமான காரியங்களை செய்கிறார். அவங்களை பயமுறுத்துகிறார். எல்லா காரியத்திலும் அந்த பார்வோன் கடின இருதயம் உள்ளவராகவே இருந்தார். கடைசியில் ஒரு காரியத்தை பார்த்து அந்த ஜனங்களே பயந்துட்டாங்க. கர்த்தர் சொன்னார், இன்று நீங்க புறப்படக்கூடிய நாள், அடிமைத்தனம் இன்று உடைக்கப்படக்கூடிய நாள். அதனால நீங்க ஒவ்வொருவரும் உங்க வீடுகளில் ஒரு ஆட்டை அடிங்க, அதை பஸ்காவா சமைங்க, அதை சாப்பிடுங்க, அதன் இரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களில் பூசுங்க. இன்று ராத்திரியில ஒரு சங்கார தூதனை நான் அனுப்புவேன். எந்தெந்த வீடுகளில் ரத்தம் பூசப்படாமல் இருக்கோ அந்த வீடுகளில் அரசன் முதல் ஆண்டி வரைக்கும் யாரா இருந்தாலும் சரி தலைப்பிள்ளைகள் சங்காரமாவார்கள். இதை பார்த்து நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொல்லி அவன் பயப்படுவான். அந்த எகிப்தின் ராஜா பயப்படுவான், உங்களை விடுதலையாக்கி விட்டு விடுவான் என்று கர்த்தர் சொன்னார். அதை போல இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆட்டை அடித்து அதை பஸ்காவாக புசித்து அதனுடைய இரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களிலே பூசினார்கள். அன்று ராத்திரியிலே நடந்த சம்பவம், சங்கார தூதன் வந்தான். எந்தெந்த வீடுகளில் இரத்தம் பூசப்படவில்லையோ அந்த வீடுகளில் தலைப்பிள்ளை இறந்து போயிற்று. அரசன் வீட்டில் இருந்து கடைசி குடியானவன் வீடு வரைக்கும் ரத்தம் பூசப்படாத வீடுகளில் இருக்கக்கூடிய எல்லா தலைப்பிள்ளைகளும் செத்து போயிட்டு பயந்து ஆடி போயிட்டான். என்னுடைய பலத்தினால ஒன்றும் செய்ய முடியாது, இவர் பயங்கரமான கர்த்தர், இவர்கள் வணங்கி ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், அவருக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது, இனி என்னுடைய பலத்தினால இவங்களை நான் அடக்க முடியாது, நீங்க போங்க அப்படின்னு சொல்லி வழி நடத்தி விட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற தேவன். எத்தனை பிள்ளைங்க செத்து போயிருப்பாங்க பாருங்க, தலை பிள்ளைகள். தன்னுடைய மகனுக்காக தன்னுடைய பிள்ளைகளுக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிற தேவன் நம்மை சும்மா விடுவாரா? நம்மை வெறுமனை விட்டு விடுவாரா? நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தால் நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அதே ஆண்டவர் செங்கடல் வழியாக நடத்தி கொண்டு வரும்போது முன்னாடி பெரும் தடை இருக்கிறது, செங்கடல். இந்த செங்கடலை நடந்து போக கடந்து போவதற்கு இவங்களிடத்துல எந்த விதமான போட்டோ அல்லது கப்பல்களோ எதுவுமே கிடையாது. கால்நடையாகத்தான் போகணும், நிச்சயமாகவே கடந்து போக முடியாது. வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்தா வழியே இல்லை. என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது பின்னாக திரும்பி பார்த்தால் எகிப்தின் சேனைகள் ரதங்களோடும் குதிரைகளோடும் போர் வீரர்களோடும் வேகமாக வருகிறாங்க. பிடிக்கணும், நம்ம தெரியாம விட்டுட்டோம் இவங்களை அப்படியே பிடிச்சிடணும், அடிமையாக பிடிச்சிடணும்னு சொல்லி வர்றாங்க. முன்னாடி தடை,
பின்னாடி எதிரி, எங்கும் போக முடியாது. என்ன செய்யலாம் என்று முழிக்கும் போதே எனக்கு எந்த வழியுமே இல்லை ஆண்டவரே, நாங்க என்ன செய்யறது? மோசேயிடம் முறையிடுறாங்க. நாங்க அங்கேயாவது அடிமைத்தனமாக இருந்திருப்போமே, சாப்பாடாவது கிடைச்சிருக்குமே, இங்க வனாந்தரத்துல வந்து இப்படி சாக எங்களை கொண்டு வந்துட்டீங்களே, முறையிடுறாங்க. கர்த்தர் அதை பார்க்கிறார். மோசே கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார், ஜனங்களுடைய தேவைகளை சந்திங்க ஆண்டவரே, ஜனங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்கப்பா, பயத்தை போக்குங்க, நாங்க என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னிடத்திலே முறையிடுகிறது என்ன? நான் ஏற்கனவே உன் முன்னாடி புறப்பட்டுட்டேன். உன் கையில என்ன இருக்குது? அதை அந்த கடலை நோக்கி நீட்டு. அந்த கடல் ரெண்டாக பிரியும். நீங்கள் வெட்டாந்தரையில நடக்கிறது போல நீங்க என்ன செய்வீங்க? நடப்பீங்க. நீங்க நடந்து போவீங்க. பார்வோனுடைய சேனைகளும் பின்னாடி வரும். நீங்க இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை காண போறீங்க. இன்று கண்ட எகிப்தியனை இனி நீங்க என்ன செய்வீங்க? ஒரு நாளும் காண மாட்டீங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யாராவது எழும்பினா இதே நிலைமை தான் வரும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாள் எதிரியின் கையில் என்ன செய்ய மாட்டார்? ஒப்பு கொடுக்கவே மாட்டார். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால், இந்த உலகத்திலே கர்த்தருக்கென்று சாட்சிகளாக வாழ்ந்தால், சத்துரு நம்மை மேற்கொள்ள முடியாது. துன்பங்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது. வரும் பிரச்சனைகள், வரும் துன்பங்கள், வரும் போராட்டங்கள் வரும். ஆனா அது என்ன செய்ய முடியாது? நம்மை மேற்கொள்ள முடியாது. பக்தன் சொல்லுகிறார், நான் 7 தரம் விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். தானா துன்மார்க்கரோ சடிதியிலே காணாமற் போய் விடுவார்கள். அவன் வளர்ந்து வருவான், செழிப்பா வருவான், பிரகாசமா வருவான், ஆனா சடிதியிலே காணாமற் போவார்கள். ஆனால் நானோ கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். வாக்கு தத்தம் தருகிற ஆண்டவர், அவருடைய பிள்ளைகளுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர், பயங்கரமான காரியங்களை செய்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கடலை நடந்தார்கள், கடந்து போனார்கள், எளிதாக கடந்து போனார்கள். பார்வோனுடைய சேனைகள் கஷ்டப்பட்டு பின்னாடி தொடர்றாங்க. அவருடைய உருளைகளை கர்த்தர் கலரச் செய்கிறார். உருளைகளை மாற்றுவதற்கே நேராகும். பயங்கரங்கள், இரவிலே மிகப்பெரிய காரிருளை கொண்டு பயமுறுத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வெளிச்சத்திலே நடக்கிறார்கள், அக்னி ஸ்தம்பத்திலே நடக்கிறார்கள், இவங்க காரிருளை தடுமாடுகிறார்கள். நடுக்கடல்ல வந்த உடனே அவர்களுக்கு புத்தி வருகிறது. கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்கிறார். இஸ்ரவேலின் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்கிறார். ஆனாலும் பின்தொடர்றாங்க, எப்படியாவது பிடிச்சிடணும்னு சொல்லி. செங்கடலை கடந்த உடனே, ஜனங்கள் கடந்த உடனே மோசையை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ திரும்பவும் கடலை பார்த்து கோலை நீட்டு. 2ஆக பிரிந்த கடல் ஒன்றாக சேர்ந்து விட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் கரையை கடந்து விட்டார்கள். பார்வோன் அவனுடைய சேனைகள் எல்லாம் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டு விட்டது. அத்தனை பேரும் செத்து போனார்கள். குதிரைகள் முதல் கொண்டு அத்தனை ஜனங்கள், அத்தனை போர்களும் செத்து போனார்கள். காலையிலே கடற்கரையிலே பிணமாக கிடந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் செய்தார். பயங்கரமான பராக்கிரமசாலி. அல்லேலூயா. யாரும் கை வைக்க விட மாட்டார். இதுல என்ன ஒரு ரகசியமும் இருக்கு. மோசே 2 வயது அல்லது 3 வயது இருக்கும் அவருக்கு. அந்த காலத்துல தான் அதே பார்வோன் அந்த எகிப்து தேசத்தில் ஒரு சட்டம் போட்டார். பார்வோன் ராஜா 2 வயதுக்கு உட்பட்ட அத்தனை குழந்தைகளும் என்ன செய்யணும்? அந்த ஆத்துல தூக்கி போட்டுறணும் சொன்னாங்களா? இஸ்ரவேல் தேசத்துல எத்தனை ஆண் மக்கள் போயிருப்பாங்க கடல்ல, அந்த செங்கட அந்த ஆத்துல போயிருப்பாங்க. நிறைய பேர் அந்த முதலைகள் சாப்பிட்டு இருக்கும், மீன்கள் சாப்பிட்டு இருக்கும், செத்து மதந்திருப்பாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவு கண்ணீர் வடித்திருப்பாங்க. ஐயோ, நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதித்தேனே, என் குடும்பத்தில் இப்படி பிரச்சனை நடக்குது, என் பிள்ளைகளை அநியாயமா கொல்றாங்களே, எல்லாரும் அப்படி முறையிட்டு இருப்பாங்க, கதறி இருப்பாங்க, புலம்பி இருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு கர்த்தர் அமைதியா இருந்தார். அன்று பார்வோன் தேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளும் இன்று போர் வீரர்களாக இருந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் இருந்த 2 வயது 3 வயது, ஏன்னா மோசையும் அதே நேரத்தில் இங்க வந்திருக்கிறாரு. மோசே அந்த நதியிலிருந்து தப்பு வைக்கப்பட்டவர், கர்த்தரால் தப்பு வைக்கப்பட்டவர். மோசே தான் இப்ப வழி நடத்தி கொண்டு வருகிறார். மோசே வயதுல தான் அத்தனை பேர்களும் அந்த ஊழியர்கள், அந்த போர் வீரர்கள் இருந்திருப்பாங்க. அவ்வளவு பேரும் இப்ப துரத்த வர்றாங்க. நீ அன்று அந்த நைல் நதியிலே என் ஜனங்களை கொன்று போட்டாய், உன் ஜனங்கள் அனைத்தையும் இஸ்ரவேல் சமஸ்த பிள்ளைகளும் கண் பார்க்கும்படியாக இந்த செங்கடலின் நடுவே நான் அவர்களை கவிழ்த்து போடுகிறேன் பாருங்க. அப்படி அவர்களை கவிழ்த்து போடுகிறவர், ஜனங்களுக்காக பழிக்கு பழி வாங்குகிறவர், அவருடைய பிள்ளைகளுக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறவர், அவர் ஒவ்வொரு காரியத்தை நினைவிலே வைத்திருக்கிறவர். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை,
உன் காரியங்களை எல்லாம் நான் நினைவிலே வைத்திருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்தி போகும்போதெல்லாம் அந்த அமலேக்கியன் உன்னை என்ன செய்தான் நான் மனதிலே வைத்திருக்கிறேன். ஏற்ற வேளையில நான் அவனுக்கு பாடம் புகட்டுவேன். அந்த பார்வோனுக்கு செங்கடலிலே பாடம் புகட்டினார். ஒரு 80-85 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த நைல் நதி சம்பவம். அதே இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னைக்கு நைல் நதியிலே மாட்டி கொண்டார்கள், பார்வோனாலே அழிக்கப்பட்டார்கள். அந்த ஒத்த வயதுடைய அத்தனை வீரர்களும் கர்த்தரால் செங்கடலிலே அமிழ்த்தப்பட்டார்கள். அவர்கள் அமிழ்ந்து போனார்கள். ஜனங்களுக்காக பழிக்கு பழி வாங்குகிறவர், பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்கிறவர், அவருடைய பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர், சத்துருக்களின் இஷ்டத்துக்கு அவர்களை ஒப்புக்கூடாதவர். அந்த தைரியத்துல தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு கூட இருக்கிறார். இப்ப நீங்களும் சொல்லலாம், அதே கர்த்தர் என்னோடு கூட பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேரு பயந்து கொண்டிருக்கிறாங்க. எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், அது ஒரு பிசாசினுடைய கிரியை. தேவைகளை குறித்து பயந்து கொண்டிருப்பாங்க. என் பிள்ளைகளுக்கு நான் அடுத்தால என்ன செய்யணும், என் பிள்ளைகளுக்கு படிப்பின் காரியம், திருமண காரியம் என்ன செய்யணும், பயந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா கர்த்தரை நம்பி பாருங்க. கர்த்தரை மனதில் வைத்து கர்த்தருக்காக அநேக காரியங்களை செய்து விசுவாசத்தோட நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் ஆண்டவருடைய பிள்ளை, தினமும் கர்த்தரை தேடி கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து கர்த்தருக்காக எல்லாவற்றையும் செய்து நீங்க வாழ்ந்து பாருங்க. தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். ஏனென்றால் அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிற தேவன். ஒரு நன்மையும் குறைவுபடாமல் நம்மை பாதுகாப்பார். அல்லேலூயா. அவர் அவ்வளவு நல்லவருங்க. எகிப்தினுடைய அத்தனை ஜனங்களும் இன்னைக்கு பயந்திருப்பாங்க. இந்த தேவன் பயங்கரமானவர். இந்த தேவனுக்கு முன்பாக நாம நிற்க முடியாது. அது பழைய ஏற்பாட்டு காலம்னு நாம சொல்லுவோம். புதிய ஏற்பாட்டு காலத்திலேயும் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லுகிறார், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிறார். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். அவரை விரோதிக்கிறவன் யார்? நம்முடைய கர்த்தருக்கு விரோதமாக வருகிறவன் யார்? நாம் வணங்கி ஆராதிக்கிற தேவன் மிகவும் பெரியவர், துதிகளுக்கு பாத்திரர், தூயாதி தூயவர், மிகவும் பெரியவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். இதெல்லாம் நாம சொல்லுகிறோம். அதற்கும் மேலானவர், நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுக்கும் அதிகமான நன்மைகளை தருகிறவர், மிகவும் பெரியவர், நாம் நினைக்கிறதற்கும் மேலாக பெரியவர், சர்வ வல்லமை உள்ளவர். இன்னொரு சம்பவத்தை பாருங்க. வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18-19ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல எசேக்கியா ராஜாவுடைய சம்பவம் அங்க குறிக்கப்பட்டிருக்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல எசேக்கியா என்கிற ஒரு ராஜா யூதா தேசத்தை அரசாண்டு கொண்டிருக்கிறார். இவர் மிகவும் கர்த்தருக்கு பிரியமானவர், கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ தன்னை ஒப்பு கொடுத்தவர், தாவீதின் வழிகளிலே மிகவும் நேர்த்தியாக கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தவர், தீமைக்கு விலக்கி காத்து கொண்டவர், தன்னுடைய எல்லா ஜனங்களையும் கர்த்தருக்கு நேராக வழி நடத்தினவர். அரசாட்சி காலத்துல அந்த எசேக்கியா தீர்க்கதரிசியினுடைய எசேக்கியா ராஜாவுடைய காலத்துல நாடு மிகவும் சுபிட்சமாக இருந்தது. அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்தார். அவன் என்னென்னலாம் நல்ல காரியங்கள் செய்தோ அவ்வளவு காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க செய்தார். ஏனென்றால் அவன் கர்த்தரின் பார்வைக்கு பிரியமாய் இருந்தார், கர்த்தரின் பார்வைக்கு பிரியமானதை செய்தார், மிகவும் பிரியமானதை செய்தார். அதனால அவருடைய காரியங்கள் எல்லாம் வாய்த்தது என்று சொல்லப்பட்டது. அப்படி அமைதியாக இருந்த சூழ்நிலையில அசீரியா நாட்டு ராஜாக்கள் யுத்தத்துக்கு வந்தாங்க. யுத்தத்துக்கு வரும்போது இந்த எசேக்கியா ராஜா யுத்தத்தில் பிரியப்படல. வீணா நிறைய உயிர் சேதம் வரும், வேண்டாம், அவன் பொருளுக்கு தானே ஆசைப்படுறாரு, அதனால நம்மகிட்ட இருக்கக்கூடிய வெள்ளி தங்கத்தை எல்லாம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அரண்மனையில் இருக்கக்கூடிய சொத்துக்கள், ஆலயத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாவற்றையும் எடுத்து அந்த ராஜாவுக்கு கொடுத்துட்டார். நீங்க கொண்டு போங்க, எங்க ஜனங்களை விட்டுருங்க, யுத்தம் வேண்டாம், நான் அமைதியை விரும்புறேன், பிரச்சனை வேண்டாம். ஆனால் அந்த ராஜா விடல. அதை வாங்கி கொண்டு திரும்பவும் அவர் யுத்தத்துக்கு எத்தனைக்கிறார். யுத்தத்துக்கு எத்தனைக்கிறது மட்டுமல்ல, மிகவும் மோசமான வார்த்தைகளால திட்டுகிறார். நீ யாரை நம்பி இருக்கிறாய்? உன் தேவன் உன்னை தப்புவிப்பாரோ? அவருடைய வார்த்தைகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். நீங்க 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த ரப்சாக்கே என்கிற பிரதானி பேசுறதெல்லாம்
அந்த எசேக்கியாவை நீங்க நம்பிராதீங்க. ஜனங்களை பார்த்து அவர் பேசுறாரு. எசேக்கியா உங்களை ஏமாற்றுவான், எசேக்கியா உங்களை வஞ்சிக்க பார்ப்பான், அந்த கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லுவான். நீங்க நம்பிராதீங்க, அந்த கர்த்தர் உங்களை தப்புவிக்க மாட்டாரு. நான் இந்த பக்கத்து நாட்டு ராஜாவை நான் வந்து அடிச்சேன், அவங்களை ஜெயிச்சேன், அந்த தெய்வங்கள் அவரை தப்புவிக்கல. இந்த தேசத்துல போய் ஒரு நாட்டு ராஜாக்கள் முற்றிலுமாக சங்கரித்தேன், அந்த ராஜாக்கள் அவர்கள் வணங்குற தேவர்கள் அவர்களை தப்புவிக்கல, எல்லாரும் மடிந்து போனாங்க. இதை போலதான் உங்களையும் நான் அழிக்க போகிறேன். என் சொல்லுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா நீங்க தப்புவிப்பீங்க, என் பின்னாடி வந்துருங்க. ஆனா எசேக்கியா ராஜா சொன்னபடி கர்த்தரை நோக்கி நீங்க கர்த்தரை நம்பிருங்க. கர்த்தர் உங்களுக்கு யுத்தத்தை செய்வார், அவர் மந்திரத்தை செய்வார். நீங்கள் மந்திர ஆலோசனை உண்டு, கர்த்தர் பெரிய அதிசயங்களை செய்வார்னா நீங்க ஏமாந்துராதீங்க. பயமுறுத்தி பார்ப்பாங்க. ஆனா யாரும் அதற்கு செவி கொடுக்கல. எசேக்கியா ராஜா அவங்க பேசின எல்லா பேச்சுக்களையும் நோட் பண்ணி வைத்து எழுதி வைத்து கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு வந்து அதை விரித்து வைத்து கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, அந்த சனகரிப் செய்கிற நிந்தனையை நீங்க கேளுங்க, அந்த ரப்சாக்கே பேசின பேச்சை கேளுங்க. அவன் சொன்னது உண்மைதான், பக்கத்து நாட்டை ஜெயிச்சாங்க, அந்த தெய்வம் அவங்களை காப்பாத்தல, அது உண்மைதான். இந்த தேசத்திலையும் போய் ஜெயிச்சாங்க, அந்த நாட்டு ராஜாக்களும் அவங்களை தப்பு வைக்கல, அந்த தெய்வங்களும் தப்பு வைக்கல, உண்மைதான். காரணம் அவங்க வணங்குனது தெய்வமே இல்லை. ஆனா நாங்க அப்படி அல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தரை நாங்க வணங்குறோம். நீங்க தான் இந்த உலகத்தை படைச்சீங்க, எங்க தெய்வம் நீங்க தான். உங்களால பெரிய அதிசயங்களை அற்புதங்களை நாங்க கண்டோம், நாங்க உங்களை விட்டு நாங்க எங்க போக முடியும்? அந்த ரப்சாக்கே பேசின பேச்சை பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த எழுதி அவர் பேசின எழுத்தெல்லாம் எழுதி ஆலயத்தில் விரித்து வைத்து ஜெபம் பண்ணி விட்டார். நடந்த சம்பவத்தை நீங்க வாசி பாருங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அந்த சனகரிப்பை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை தீர்க்க தரிசனம் மூலமாக வருகிறது. யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மேட்டிமையாக ஏறெடுத்தாய். வசனத்தை பாத்தீங்களா? நீ அந்த நாட்டு ராஜாவை ஜெயிச்ச, உண்மைதான், உன்னை ஜெயிக்க வச்சது நான், அதை நீ மறந்துட்ட. இந்த நாட்டு ராஜாவையும் ஜெயிச்ச நீதான் ஜெயிச்ச, ஆனா ஜெயிக்க வைத்தது நான். நீ மேட்டிமையா இருக்கிற. இப்போ நீ யாரை நிந்திக்கிறாய்? என் ஜனங்களை நிந்திக்கிறாய், அது என்னை நிந்தித்தது போல. அதனால நான் ஒரு மிகப்பெரிய காரியங்களை செய்வேன், பயங்கரமான காரியங்களை செய்வேன், இனி நீ ஒருபோதும் இருக்க மாட்டாய். ஆண்டவருடைய வார்த்தை வந்தது. அன்று ராத்திரியிலே நடந்த சம்பவம் என்னவென்றால், அசீரிய நாட்டு ராஜாக்கள், அந்த அசீரிய நாட்டு ராஜா படைகள் எல்லாரும் அங்க முற்றுகை போட்டு படுத்துக் கொண்டிருக்கிறாங்க. ராத்திரி வேளையில கர்த்தர் ஒரே ஒரு தூதனை அனுப்பினார். ஒரே ஒரு தூதன். கோடான கோடி தூதர்கள் இருக்கிறாங்க கர்த்தருக்கு, அதுல ஒரே ஒரு தூதனை அனுப்பினார். அந்த ஒரு தூதன் பாளையத்தில் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கவங்க மேல ஒரு அடி தான் அடிச்சான், ஒரே அடி. அதுல எத்தனை பேர் செத்து போனாங்க? 1,85,000 போர் வீரர்கள் செத்து போனாங்க. காலையில எழும்பும் போது எல்லாரும் செத்த பிரேதங்களாக கிடக்குறாங்க. அந்த ராஜா மட்டும், சனகரிப்பு மட்டும் பார்க்கிறாங்க. நீ யாரை நிந்தித்து தூஷிக்கிறாய்? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக உன் வாயை நீட்டுகிறாயோ? என் கையை நான் நீட்டினால் நீ என்ன கதியாவாய் என்பதை அந்த ரப்சாக்கேக்கும் அந்த அசீரிய ராஜாவாகிய சனகரிப்புக்கும் ஆண்டவர் தெரியப்படுத்தினார். 1.5 லட்சம் ஜனங்கள், 1,85,000 போர் வீரர்கள் என்கிட்ட இருக்கிறாங்க, ரதங்கள் இருக்குது, குதிரைகள் இருக்குது, இதை வச்சு நான் எல்லாவற்றையும் செய்வேன் என்று நம்பிக்கொண்டிருந்தாயோ, ஒரு தூதனுடைய அடிக்கு என்ன செய்ய முடியாது, உன்னால தாங்க முடியாது. ஒரு தூதன். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தூதனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். சாம் ஜெபத்துர அண்ணன் மெசேஜ் நான் ஒரு நாள் கேட்டேன். இந்த பாளையங்கோட்டை பகுதியில் நடந்த ஒரு சம்பவத்தை அவங்க சொன்னாங்க. பாளையங்கோட்டை பகுதியில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு வயதான ஒரு தேவ ஊழியர் டிராக்ஸ் கொடுத்து ஊழியம் செய்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், இயேசுவை மெய்யான தேவன் என்று சொல்லி கொண்டிருக்கும் போது ஒரு 3 பேர் வந்து இந்த இயேசுவை பற்றி நீ என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது, இயேசுவை அறிவிக்க கூடாதுன்னு சொல்லி திட்டுனது மட்டுமில்லாம ஓங்கி அடிச்சிட்டாராம். ஒருத்தர் ஓங்கி அடிச்ச வேகத்தில் அந்த பெரியவர் கீழே விழுந்து விட்டார். அவருக்கு பெருத்த அவமானம். உடனடியாக அந்த டிராக்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு ஓடி வந்து விட்டாராம். அந்த ஊழியர் வீட்டுக்கு ஓடி வந்து கதவை பூட்டி கொண்டு முழங்கார் படியிட்டு
ஆண்டவரிடத்துல போராட ஆரம்பிச்சிட்டாராம். நான் எங்க ஆண்டவரே போனேன்? நான் உங்க வேலையை தானே செய்ய போனேன். எனக்கு நீ ஒரு தேவதூதர்களை நீங்க வச்சிருப்பேன், நீ வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத. நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது என்ன ஒருத்தன் அடிச்சானே, அப்போ அந்த தேவதூதன் எங்க போனான்? அவன் ஏன் என்ன காப்பாத்த வரல? அப்ப எனக்குரிய தேவதூதனை எங்க? அவர் அழுது அழுது போராடி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாராம். எனக்கு ஒரு தீர்வு நீங்க சொல்லியே ஆகணும். நான் உங்களை நம்பித்தானே போனேன். அவன் என்ன அடிச்சிட்டான். ஒரு அரை மணி நேரம் ஆகலையா, அவருடைய வீட்டின் கதவு ஒருத்தன் ஓடி வந்து தட்டுறான். கதவை திறந்தா அந்த அடித்ததுல 3 பேர்ல ஒருத்தர் ஓடி வர்றார். ஓடி வந்து அவர் காலில் விழுந்து கதறார், ஐயா எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க உங்களை தெரியாம அடிச்சிட்டோம். நாங்க 3 பேரும் வரும்போது ஒரு பேருந்து வந்து மோதி ஸ்பாட்ல எங்க 3 பேர்ல ஒருத்தன் செத்து போனா, அவங்களை அடிச்சவன் செத்து போனான். இன்னொருத்தன் பைத்தியமா அலைகிறான், எதையோ பேசி பிதற்றி கொண்டிருக்கிறான். எனக்கும் ஒரு மாதிரி வருகிறது, நான் நல்ல மனநிலைமையில இல்ல, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி காலில் வந்து விழுந்தானா. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தேவதூதர்களை வைத்திருக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார். அன்று ஏசாயா தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசி, எசேக்கியேல் தீர்க்கதரிசி, தானியேல் தீர்க்கதரிசி, இப்படிப்பட்ட எல்லாரும் சொன்ன வார்த்தை, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அதனால தான் சிங்கத்தின் வாய்க்கு தப்புவிக்கப்பட்டேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அதனால தான் இந்த பொல்லாத மனிதர்களுக்கு தப்புவிக்கப்பட்டேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அதனால தான் இந்த நெருப்பின் சூழலிலிருந்து நாங்கள் தப்புவிக்கப்பட்டோம். கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலி. அவருக்கு முன்பாக யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அவருக்கு விரோதமாக யாரும் தடுக்கல்ல வைக்க முடியாது. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. நான் பைக்கில் வேகமா போயிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு வண்டு, ஒரு பெரிய வண்டு என் கண்ணுக்கு நேராக வந்து வேகமா மோதிடுச்சு. ஆனா எனக்கு ஒண்ணுமே ஆகல, அந்த வண்டு செத்து போச்சு. காரணம் என்னன்னா, நான் என்ன போட்டிருந்தேன்? ஹெல்மெட் போட்டிருந்தேன். அந்த ஹெல்மெட்ல தான் வந்து மோதிச்சுது. அதனால அது என்ன செய்ய முடியல, என்ன தோட்ட முடியல. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் அப்படித்தான். கர்த்தர் வேலி அடைத்து நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்னு சொன்னா, கர்த்தருடைய பிரசன்னம் நமக்கு முன்னாக நிற்கிறது. ஒரு எதிரி தாக்க வரணும்னு சொன்னா, அவன் கர்த்தரை தாண்டி தான் என்ன செய்ய முடியும், நம்மளை தாக்க வர முடியும். இல்ல நாம வேலையை திறந்து கொடுத்தா தான் உள்ள வர முடியும். கர்த்தர் நம்மை சுற்றி வேலி அடைத்திருக்கும் போது யாரும் என்ன செய்ய முடியாது, கிட்ட வர முடியாது. சாத்தான் தேவனுடைய பிரசன்னத்துல வந்து நிற்கும் போது கர்த்தர் சாத்தானை பார்த்து கேட்கிறாரு, நீ எங்க இருந்து வருகிறாய்? அவன் சொல்லுகிறான், நான் பூமி எங்கும் உலாவி கொண்டு வருகிறேன். அப்போ கர்த்தர் கேட்டார், என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ என்று கேட்கிறார். அதுக்கு சாத்தான் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் எப்படி ஆண்டவரே நான் உள்ள போக முடியும்? நீங்களாம் வேலி அடைச்சு வச்சிருக்கீங்க, உங்க வேலையை தாண்டி நான் என்ன செய்ய முடியாது, உள்ள போக முடியாத. அப்போ கர்த்தர் வேலையை எடுத்து கொடுத்தாதான் என்ன செய்ய முடியும், உள்ள வர முடியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அரணும் கோட்டையும் புகலிடமாக இருந்தார். என்னைக்கு ஆண்டவருடைய சத்தத்துக்கு அவங்க செவி கொடுக்க மறந்தாங்களோ அன்னைக்கு கர்த்தர் விலகிட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை யாராலும் ஜெயிக்க முடியாது. ஏன்னு சொன்னா கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். அதனால தான் பாலாக் என்கிற ஒரு ராஜா பிலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிட்டு, நீ சபிக்கிறவன் எத்தனை பேரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவன் அழிக்கப்பட்டு போயிடுவான். அதனால இந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை ஜெயிக்கணும்னு சொன்னா நீ சபிக்கணும்னு சொல்லி அவனை கூலிக்கு பேசி வர சொல்லி இருப்பான். அவனும் சபிக்கிறதுக்கு வாயை திறந்தா அவன் வாயில என்ன வந்துடும், ஆசீர்வாதம் வந்துடும். ஏன்னு சொன்னா கர்த்தர் அவன் வாய்க்குள்ள போயிருவாரு, ஆசீர்வாதத்தை பேசிடுவாரு. நீ எவ்வளவு மேன்மை உள்ளவன், நீ யாரு, நீ உன்னதத்தின் தேவனுடைய பிள்ளை அல்லவா, நீ ஆசீர்வதிக்க பிறந்தவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், அப்படியே தான் பேசிக்கிட்டு இருப்பாரு. கடைசியில பிலேயாம் கண்டுகொள்வாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்போ இந்த ஜனங்களை தோற்கடிக்கணும்னா, மேற்கொள்ளணும்னா நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு தந்திரத்தை சொல்லிட்டு போயிருவாரு. அந்த பாலாக் ராஜா அந்த தந்திரத்தை செயல்படுத்துவாரு. அந்த தந்திரமான குழிக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் விழுந்தாங்க. அப்படி விழுந்ததுனால கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு விலகிட்டாரு. அதனால அடிமைப்பட்டாங்க. மற்றபடி யாருடைய கைக்கும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், அவருடைய பிள்ளைகளை விடவே மாட்டார். விக்கிரக ஆராதனை செய்யற பாலாக்கு, நீ விக்கிரக ஆராதனை செய்யும் போது இஸ்ரவேல் ஜனங்களை கூப்பிடு, அந்த விக்கிரக ஆராதனையில அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வர சொல்லு, அவங்களை நீங்க விருந்தினர்களாக கூப்பிடுங்க.
உங்க பெண்கள் அவர்களோடு கூட நீங்க பழக விடுங்க, விபச்சாரம் நடக்கட்டும், ஃப்ரீயா விட்டுருங்க. கர்த்தர் அருவருப்புற காரியங்கள், ஒண்ணு விக்கிரக ஆராதனை, அடுத்து வேசித்தனம். இந்த 2 காரியங்களும் யாரிடத்துல இருக்குதோ அங்க கர்த்தர் இருக்க மாட்டார், விலகிடுவார். கர்த்தர் விலகின உடனே, இப்போ இந்த லைட் போன உடனே எப்படி இருள் உள்ள வருதோ அதே போல கர்த்தர் விலகிட்டாருன்னா, வெளிச்சம் போயிடுச்சுன்னு சொன்னா இருளாகிய சாத்தான் உள்ள வந்துடுவான். நம்முடைய வீடுகளிலும் நாமே வேலிகளை திறந்து விட்டுறக்கூடாது. கர்த்தர் நமக்கு வேலி அடைத்து வைத்திருக்கிறார், பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாத, அப்போ நீ காரியத்தை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். பயப்படாத, திகையாத, கலங்காத, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஆனா என்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மறந்து விக்கிரக ஆராதனைக்கு நேராக கடந்து போனாங்களோ, விபச்சாரம் வேசித்தனத்துக்கு நேராக கடந்து போனாங்களோ, கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், கர்த்தர் கவலைப்பட்டார். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். அவர் விலகிட்டார். அவர் விலகின உடனே பிசாசு உள்ள புகுந்துட்டான். நோய்கள், பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள், ஏமாற்றங்கள், தோல்விகள் எல்லாம் அந்த ஜனங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சு விட்டது. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம அதே கர்த்தரை தான் நாம வணங்குறோம். இதே தேவன் பயங்கரமான பராக்கிரமசாலியாக நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்காக யுத்தம் செய்கிறார். அவர் நம்மை வேலையடைத்து பாதுகாக்கிறார். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறார். அவர் நம்மையும் நம்முடைய சந்ததியும் அவர் ஆசீர்வதிக்கிறார். நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் ஆசீர்வாதம் நம்முடைய வீட்டில் இல்லைன்னு சொன்னா, இன்னைக்கு நாம சிந்திச்சு பார்க்கணும். நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு நேராக திருப்பணும். தினமும் வேதம் வாசிக்க வேண்டும். அந்த வேதத்தின் வழியிலே நாம் நடக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மிடத்தில் இருந்தது உண்டானால் இன்றைக்கே மாற்றிவிட வேண்டும். நாம் கர்த்தருக்கு பிரியமானது செய்ய ஆரம்பித்த உடனே ஒளியாகிய கர்த்தர் நமக்குள் வர ஆரம்பித்து விடுவார். அந்த ஒளியாகிய கர்த்தர் நமக்குள் வரும்போது இருளாகிய பிசாசுக்கு அங்க இடமே கிடையாது. வியாதியை கொண்டு வருகிற பிசாசுக்கு இடம் கிடையாது. நோய்களை கொண்டு வருகிற பிசாசுக்கு இடம் கிடையாது. பிரச்சனைகள், சண்டைகள், தோல்விகளை கொண்டு வரக்கூடிய பிசாசுக்கு அங்கு இடமே கிடையாது. பயத்தை கொண்டு வருகிற பிசாசுக்கு இடமே கிடையாது. கர்த்தர் நம்மை அரசாட்சி செய்வார். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. இப்போ நீங்க சொல்லலாம், கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி. பயங்கரன், அவரை பார்த்து அஞ்சு நடுங்கணும். அவர் முன்னாடி யாரும் நிற்க முடியாது. அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே இல்லை. செத்தவரை கூட உயிரோடு எழுப்பி தந்தவர் நாம் வணங்கி ஆராதிக்கிற தேவன். அவர் பரிசுத்தம் உள்ளவர். நான் பரிசுத்தர். ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். வேத வசனம் நம்மை பரிசுத்தமாக்கும். தினமும் வேத வசனத்தை வாசித்து, ஆண்டவரே இந்த வசனத்தின்படி வாழ எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும்போது அது நம்மை பரிசுத்தமாக்கும். இந்த வேத வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். அவருடைய ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்கும். வேத வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. அன்று ஆட்டுக்குட்டியின் ரத்தம் வீட்டு நிலைக்கால்களிலே பூசப்பட்டிருந்தது. சங்கார தூதன் அழிவு வீட்டுக்குள்ள வரவில்லை, வர முடியவில்லை. இன்று இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசமாக நம்முடைய தலையின் மீதும், நம்முடைய பிள்ளைகள் தலையின் மீதும், நம்முடைய வீடுகளின் நிலைகளின் மீதும் விசுவாசத்தோட பூசி பாருங்க. அழிவு நம்ம வீட்டுக்குள்ள என்ன செய்யாது, வராது. 91ஆம் சங்கீதத்தில் மோசே சொல்லுகிறார், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பார். வாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. கர்த்தர் தமது வழிகளெல்லாம் என்னை காப்பாற்றுவார். சிங்கம் போல பிசாசு வரும்போது அவனை மிதிக்கக்கூடிய பலனை எனக்கு தருவார். பிரச்சனைகள் வரும்போது மேற்கொள்ளக்கூடிய பலனை தருவார். ஏனென்றால் கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நாம சந்தோஷப்பட்டு களி கூறணும். ஏனென்று சொன்னால் இந்த பகுதிகளில் எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடாத பெரும் பாக்கியம் கர்த்தரை தெய்வமாக நாம கொண்டது. அல்லேலூயா.
எத்தனையோ ஜனங்கள் இந்த தெய்வத்தை காணாமல் வேறு எங்கோ தேடி கொண்டிருக்கிறாங்க. ஆனா நாம் கொடுத்து வைத்தவர்கள் பிறப்பிலிருந்தே கர்த்தர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொடுத்திருக்கிறார். தாயின் கருவிலில் உருவாகும் போதே நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். இது பெரும் பாக்கியம். நாம் கர்த்தருக்கென்று வைராக்கியமாக வாழ்வோம். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசமாக வாழ்வோம். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை பேச்சின் மூலமாகவும் நடக்கையின் மூலமாகவும் வெளிக்காட்டுவோம். இந்த என்ஜிஓ காலனி ஏ பகுதியில் கர்த்தர் நம்மை அதற்காகத்தான் வைத்திருக்கிறார். நான் ஆண்டவருடைய பிள்ளை, அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு கூட இருக்கிறார். நான் கர்த்தருக்கென்று உண்மையும் உத்தமமாய் வாழ்வேன். எனக்கு விரோதமாக எந்த போராட்டம் வந்தாலும் சரி, அவர் எனக்காக யுத்தம் செய்வார். அவரை மேற்கொள்ள ஒருவராலும் கூடாது. அவர் எனக்காக யுத்தத்திலே ஜெயத்தை எனக்கு தருவார், வெற்றியை எனக்கு தருவார். இவ்வாறு நாம் விசுவாசத்தோடு வாழ வேண்டும். அன்று எரேமியா தீர்க்கதரிசி அவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில, அவமானத்துக்கு மத்தியில கர்த்தருடைய வார்த்தையுடைய இருதயத்தை தேற்றினது. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு கூட இருக்கிறார். மீண்டும் அந்த வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியாவின் புஸ்தகம், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பக்கம் நமக்கு மறக்கவே மறக்காது. 900 பக்கம் எண்ணிக்கை 900. எல்லாரும் நம்ம வாசிக்க போகிறோம். ஏனென்று சொன்னால் இந்த ஆசீர்வாதங்களை நாம சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். கர்த்தரோ, வாசிங்களேன், கர்த்தரோ பாருங்க, என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். இப்போ ஒரே ஒரு தியானம். உங்களை யார் துன்பப்படுத்துறா அல்லது எது உங்களை துன்பப்படுத்துது? யார் துன்பப்படுத்துறா? பக்கத்து வீட்டுக்காரங்க துன்பப்படுத்துறாங்களா தேவையில்லாம? நிறைய இடத்துல அப்படிலாம் இருக்காது. அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப எது உங்களை துன்பப்படுத்துது? பிசாசினுடைய கிரியைகள், அவருடைய மறைவான கண்ணிகள் நம்மை துன்பப்படுத்தும். வியாதியை கொண்டு வந்து என்ன செய்யும்? துன்பப்படுத்தும். பிரச்சனைகளை கொண்டு வந்து துன்பப்படுத்தும். வீடுகளில் அமைதியா இருப்போம், திடீர்னு ஒரு பிரச்சனை வரும். நாம நினைப்போம், ஏன் இப்படி எல்லாம் பிரச்சனை வருது? ஆண்டவருடைய பிள்ளைங்க மன கண்களை திறந்து பார்க்கணும். அதுக்கு பின்னாடி ஒரு பிசாசினுடைய கிரியைகள் இருக்கும். இந்த பிரச்சனைகளை பார்த்து நம்ம சோர்ந்து போகாம, இந்த வியாதிகளை பார்த்து நம்ம சோர்ந்து போகாம ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். விசுவாசம் உள்ள வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிச்சிடணும். வேதவசனம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவன் ஓடியே போயிடுவான். ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். நான் ஆண்டவருடைய பிள்ளை, விசுவாசம் உள்ள வார்த்தைகளை பேசணும். என்ன, இது ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தை நமக்கு வெற்றியை தரும். வேதவசனம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்கு வெளிப்பட்டது. இந்த வார்த்தையை சொல்லும் போதெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு பிரச்சனை வரும்போது நாம சொல்லணும், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு கூட இருக்கிறார். அதனால இந்த வியாதி என்ன செய்ய முடியாது? என்னை மேற்கொள்ளவே முடியாது. இந்த துன்பம் என்னை மேற்கொள்ளவே முடியாது. விசுவாச அறிக்கை செலுத்தணும். இந்த பயம் என்னை மேற்கொள்ளவே முடியாது. அப்பதான் நாம ஜெயிக்க முடியும். அப்பதான் நாம ஜெயிக்க முடியும். நிறைய போராட்டங்கள் வரும்போது வேத வசனங்களின் அடிப்படையில் நாம ஜெயிக்கணும். கர்த்தர் நம்ம யுத்தத்தில் ஜெயிக்க வைக்கிறார். ஒவ்வொரு காரியங்களையும் ஞானமாக நாம் அணுக வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் தோற்று போனதே இல்லை. கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறவர். அவருடைய பிள்ளைகள் மென்மேலும் வாழ்ந்திருப்பார்களே தவிர ஒரு நாளும் குறுகி போவதில்லை. அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. காரணம், அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அவருடைய அடைக்கலத்தின் கீழ் இருக்கிற வரைக்கும் நம்ம யாரால் என்ன செய்ய முடியாது? தொடவே முடியாது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இந்த வசனத்தின் மூலமாக என்ன தெரிந்து கொண்டீங்க? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அதனால யாரும் என்ன செய்ய முடியாது? என்ன மேற்கொள்ள முடியாது. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் என்னை பாதுகாப்பார், என் குடும்பத்தை ரட்சிப்பார், என்னை நீதியின் பாதையிலே வழி நடத்துவார், எனக்கு விரோதமாக வரக்கூடியவர்களை புறமுதுகிட்டு ஓட பண்ணுவார். துன்பமோ வியாதியோ மரணமோ எந்த காரியம் வந்தாலும் சரி, அவர் என்னை கைவிடவே மாட்டார். நான் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய பிள்ளை. அவர் எனக்கு இங்க ஒரு ஆலயத்தை தந்திருக்கிறார். எந்த பிரச்சனையானாலும் சரி, இந்த ஆலயத்திலே வந்து நான் ஜெபிப்பேன், நிச்சயமாக நன்மைகளை பெற்றுக்கொள்வேன். செல்லு பாருங்க, உங்களை யாரும் மேற்கொள்ள முடியாது. நீங்கள் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியம்.
நீங்க நோயிலே வாடுவது அவருக்கு பிரியமில்லை, கஷ்டப்படுகிறது அவருக்கு பிரியமில்லை. அவர் சகலத்தையும் உண்டாக்கினவர், எல்லாவற்றுக்கும் காரணர். வானம் அவருடையது, பூமி அவருடையது, பூமியின் கீழ் இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் எல்லாம் அவருடையது. தமக்கு பிரியமானவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் அவர் கொடுக்கிறார். ஒரு 5 நிமிடம் நாம் எழும்பி நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க போறோம். அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று நீங்க விசுவாசித்தீங்கன்னா, அந்த விசுவாச அறிக்கையை நீங்க இன்னைக்கு செலுத்தினீங்கன்னா, உங்களுக்கு விரோதமாக போரிடுகிற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் இன்று மாற்ற வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். பலவீனங்கள் இந்த நேரத்தில் ஒளிந்து போயிடும். நீங்க விசுவாசம் உள்ள அறிக்கை செலுத்தணும், விசுவாசம் உள்ள அறிக்கை செலுத்தணும். பலவீனங்கள் இன்றே ஒளிந்து போயிடும், இன்றே ஒளிந்து போயிடும், இன்றே ஒளிந்து போயிடும். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். நமக்கு விரோதமாக போரிடுகிற எல்லா போராட்டங்களும் இன்று மாறும். அன்று மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்னார், இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்கும் நீ காணப்போவதில்லை. இந்த நாளிலும் என்ன பிரச்சனைகளோடு கூட இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளை இனி நீங்கள் காணப்போவதில்லை. காரணம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இன்று கண்ட பிரச்சனையை இனி நீங்கள் என்றைக்கும் காணப்போவதில்லை. இன்று இருக்கிற ஏமாற்றங்களை இனி நீங்கள் காணப்போவதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால் ஒப்பு கொடுக்கணும், ஒப்பு கொடுக்கணும். அப்படியே உங்க வலது கரத்தினை உயர்த்தி, இயேசுவே, நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன். நீங்க அர்ப்பணிச்சு பாருங்க, உங்க பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுதே மறைய போகிறது. அது இயேசுவின் நாமத்தினாலே மறைய போகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்ட ஆண்டவர் இன்று நமக்கும் ரட்சிப்பை கட்டளையிடுவார். இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்கும் காண மாட்டீங்க. இன்று கண்ட தோல்வி இனி உங்களுக்கு இல்லை. இன்று கண்ட பயம் இனி உங்களுக்கு இல்லை. இன்று கண்ட வியாதி இனி உங்களுக்கு இல்லை. இன்று கண்ட பலவீனம் இனி உங்களுக்கு இல்லை. இயேசு உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அவர் நல்லவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர். அன்பின் ஆண்டவரே, இந்த இரவு வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நீங்க பேசுனீங்களே ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருப்பீராக. இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினரோடு கூட நீங்க இருப்பீராக. அவருடைய தேவைகள் உங்களால் சந்திக்க முடியாதது அல்ல ஆண்டவரே, எல்லாம் உங்களுக்கு லேசான காரியம், எல்லாம் உங்களுக்கு லேசான காரியம். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உங்களுக்கு லேசான காரியம் அப்பா. நீர் பெரியவர், நீர் சர்வ வல்லமை உள்ளவர், நீர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், உமது பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். இந்த வசனத்தின்படி ஆசீர்வதிங்கப்பா. நீங்க பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருங்க. எந்த போராட்டங்கள் வந்தோ வந்த இடம் தெரியாமல் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும் ஆண்டவரே. நன்மைகளை காண உதவி செய்யுங்க. நீர் பெரியவர், நீ துதிக்கு பாத்திரர், நீ தூயாதி தூயவர். உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்க ஆசீர்வதித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதி, கனம், மகிமை அனைத்தும் கர்த்தருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் பாடுவோம். காணிக்கை பாடல், வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே, 400வது பாடல். ஜெபத்தோட்ட ஜெயகதங்களே 400வது பாடல். வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே, என் வேர்கள் தண்ணீருக்குள் இலையுதிராமரம் நான். வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே, என் வேர்கள் தண்ணீருக்குள் இலையுதிராமரம் நான். செய்வதெல்லாம் வாய்க்கும், வெற்றி மேல் வெற்றி காண
செய்வதெல்லாம் வாய்க்கும், வெற்றி மேல் வெற்றி காண்பே, பசுமை எப்போதுமே தப்பாமல் கனி கொடுப்பே, பசுமை எப்போதுமே தப்பாமல் கனி கொடுப்பே, எப்போதும் பசுமை தப்பாமல் கனிகள், எப்போதும் பசுமை தப்பாமல் கனிகள், வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே, என் வேர்கள் தண்ணீருக்குள் இழிவுதீராமரம் நான், கர்த்தரின் திருவேதத்தில் இன்பம் தினம் காண்பே, கர்த்தரின் திருவேதத்தில் இன்பம் தினம் காண்பே, இரவு பகல் எப்போதும் தியானம் செய்திடுவே, இரவு பகல் எப்போதும் தியானம் செய்திடுவே, எப்போதும் பசுமை தப்பாமல் கனிகள், எப்போதும் பசுமை தப்பாமல் கனிகள், வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே, என் வேர்கள் தண்ணீருக்குள் இலையுதிராமரம் நான். எண்ணிபடி அதிசயம் செய்கிறது கர்த்தர் பராக்கிரமசாலி இருக்கிறார் என்று சொல்லி இந்த வேறு வசனத்தை தியானிக்க எப்பொழுது பெரிய வாய்ப்பு நன்றி மனோஜனாக இந்த பயங்கரமான அற்புதமான அடையாளங்கள் செயல்கள் மிக உன்னதமான விஷயம். இந்த வரை நீ செய்ய இருக்கிற இந்த வரை இன்னும் அற்புத நிகழ்வுக்காக, இந்த வரை ஆற்றல் மிக்க வார்த்தைக்காக, உடைய அன்பு நிறைந்த வாழ்வு நிறைந்த வாழ்வுக்காக நன்றி சொல்கிறோம். சாருக்காக இந்த எல்லாருக்குடைய நன்றி. அவரோடு வந்து அருமையான பாடம் அருமையான சாருக்காக நன்றி. அண்டவரை இந்த ஒளி செஞ்சு ஜெயக்குமாரனுக்காக நன்றி செலுத்துகிறோம். மகிமை டிவிக்காக நன்றி. தொடர்ந்து அண்டவரை நாங்கள் நமக்கு பிரியமுள்ளவர்களாக உண்மை நாங்கள் நேசிக்கிறோம். அண்டவரை உண்மை நாங்கள் அதிகமாக ஆராதிக்கிறோம். எங்களோடு இருக்கிறீர்கள் அனைவரும் உதவினார். நீங்கள் சும்மா இருக்கிறீர்கள், நாங்கள் யுத்தம் என்று சொல்லுகிறேன். அண்டவரே யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லுகிறேன். ஜெயமா கர்த்தரால் என்று சொல்லி வாக்கு கொண்டிருக்கிறேன். பெரிய கருவி செய்வதாக அனுபவிச்ச நிலையில உலகம் நடைபெற்ற ஆராதனைகளுக்காக அண்டவரே பயன்படுத்தப்பட்ட சிறப்பான ஊழியர்களுக்காக நன்றி. இவர்கள் தங்கியிருக்க படைத்த காலங்களை கிருபையாய் அங்கீகரிக்கிற சாமி இதை தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே உன்னதமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரமதேவனே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு இன்று கொண்டு சதா காலமும் நம்மோடு இருப்பதாக. ஆமென்.